என்னலே ஒத்த விட்டு நீ ஏதாவது கடை வைக்க போகுதியா? ஏலே கேக்குறது உன் அப்பல பதிலே சொல்லாம நீனா என்னல அர்த்தம்? வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா? பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை இப்ப எதுக்குல இந்த பழங்கள்ல எதுக்கு என்ன? அந்த எசக்கியோட அண்ணங்கார ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். தங்கச்சிக்கு அந்த வீட்டு திண்ணையிலேயே ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துட்டான். உனக்கு என்ன அந்த பக்கத்து திண்ணையில ஒரு பழக்கடை வச்சு கொடுக்க போறானா உனக்கு? ஏ அப்பா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இது பொங்கச்சீரு. எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா கொடுத்து விடுது, நான் கொண்டு போறேன். ஏன் காசுல உங்க அம்மைக்காரி மஞ்ச குளிக்குதாளா? தப்பு. அம்மா கிட்ட அண்ணன் காசு கொடுத்து அம்மா எடுத்து தருது. இதுக்கும் உங்க கேடு கெட்ட பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வரேன். இரு 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 என்ன? எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நீ போய் உன் அம்மைய உள்ளார காப்பி போட்டு எனக்கு எடுத்து வர சொல்லு. அம்மா கோவில் போயிருக்கு. இதை நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். இப்ப நான் என்ன செய்ய? சரி, அப்ப நீ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஏன் அம்மாவும் நானும் தான் உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணுமோ? தோ உன் பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு புலி மூட்டை, மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு வெறும் சக்னி வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அத போட்டு தர சொல்லுப்பா. எனக்கு வேலை கிடக்கு. வேலை கிடக்கு. ஆமா, உன் ஆத்தாக்காரி வகை வகையா ஆக்கி போடுறா. நான் நல்லா 3 வேலையை உட்காந்து அதை கொட்டிக்கிட்டு இருக்கேன். போக்கத்த பையன் பேசுறான் பாரு பேச்சு. இல்லே, அவன் உன் அக்கா காரியை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். புலி மூட்டை அது இதுன்னுட்டு நீ நான் இழுத்து வச்சு அறுக்க வேணா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. அக்கா, அவன் ஏற்கனவே என் கழுத்து அறுத்தவன். அவங்கிட்டே நீ எதுக்கு பேச சொல்லுத? என் மானம் போற மாதிரி ஏதாச்சும் பேசி தொலைச்சே நீ அறுத்துருவான். தேவையா எனக்கு? இல்லே சவுந்தரம், ஐயோ 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 ஐயோ, எப்படி இருந்த வீடுல நீ வீட்டுல இருந்தனா ஒரு ஊசி கூட கீழே விடாதே. அம்புட்டு அமைதியா இருக்கும். ஆனாலும் பொண்டாட்டிக்கு இம்புட்டு ஆகாதுல. ஏலே, வேண்டாம்னு வீட்டை விட்டு போனவனுக்கு எதுக்குல இம்புட்டு சீரு? ஐயோ, உலகத்துல இல்லாத அதிசயமா பெத்த மகனுக்கு இல்ல சீரு கொடுத்து விடுறா. திரும்ப திரும்ப அதே பேசாதக்கா. லேச்சனியா, என்ன ஹோட்டல் பொங்கல் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயா, அந்த அந்த வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எல்லாம் என் நேரம். உன் கையால பொங்கலை வச்சு நான் சாப்பிட வேண்டியிருக்கு. கேவலமான பொழப்பாயிடுச்சு. சரி வா, பொங்கலை எடுத்து வச்சு தொலை. ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னல, சட்னி சாம்பாரை வாங்கி வர மறந்துட்டியா? இல்லையா, சாமி கும்பிட போறேன், கோயிலுக்கு வாயான்னு பஞ்சு சொல்லிச்சு. நான் மறந்தே போயிட்டேயா. நான் கிளம்புதையா? இல்ல பொங்கல் இப்படி பிரிச்சு வச்சுட்டாவது போல. ஐயா, இப்பவே லேட் ஆகி போச்சுயா. இதுக்கு மேல லேட்டா போனா என் வீட்டுக்காரி கெட்ட வார்த்தையாலேயே நீ ஏசுவாய்யா. ஐயா, இங்க தானே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஐயா. நான் வரேன், நேரம் ஆச்சுயா, நான் கிளம்புறேன். பாத்தியா, இவனுக்கு கூட கொடுக்கு முளைச்சிருச்சு. எல்லாம் யாரு கொடுத்த இடம்? உன் பொண்டாட்டி கொடுத்த இடம். என்னக்கா நீ இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் இதே மாதிரி தீய நீ கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்க போற? நீயே என்னைக்கு உன் பேச்சை கேட்டுக்கிட்ட அந்த எசக்கி தலையில நான் மண்ணெண்ணை ஊத்தினேனோ, அன்னைக்கே அந்த மண்ணெண்ணே ஏன் தலையிலையும் சேர்த்து ஊத்திக்கிட்டேன். அதான் நிஜம். என் தலையெழுத்து. சரி, சனியை வச்ச பொங்கலை தின்னு தொலைக்க. ஐயோ, என்ன இது நான் கரெக்டா சொன்னேன்னா? சாம்பார் மறந்துட்டியான்னு கேட்டல. இது பாரு, சாம்பார் இல்லை, சட்னியும் இல்லை. ஓ, என்ன இதுக்கு பேசாம நான் காலங்காலத்தால வாக்கிங் போற மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தா தொண்டையில அழகா பொங்க பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, வாங்கி தின்னிருப்பேன். நெய் எப்படியே மணமணன்னு கமத்திருக்கும், வயிற்றுக்கும் புண்ணியமா போயிருக்கும். என்ன பண்றது? சாப்பிடு, எல்லாம் தலை வீதி.
என்னல அக்கா இப்ப மாமா என்ன பொங்கல் டோக்கன் 10 பேர் கிடைக்கலன்ட்டு மனு கொடுத்துருக்காவ. நாளைக்கு போயிட்டு அங்க சிவில் சப்ளைஸ் தாசில்தாரை பார்க்கணும். நான் அந்த 10 பேரோட லிஸ்ட் தரேன். அவங்களுடைய வருமானம் அந்தஸ்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரகசியமா பார்த்து சொல்லுதியா? ஹேல இந்த ஊர்ல நமக்கு தெரியாம யாருல இருக்கா? நான் பாத்துக்கிறேன், நீ லிஸ்ட கொடு, நான் விசாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு. அத்தான் இல்லை வாழ சொல்லுடா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உனியா. ஆமாத்தா. கரெக்ட் டைம் வந்தியே. வா சாப்பிட்டு போலாம். வா மாமா சாப்பிடலாம். எப்படி இருக்கிய? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. மாமா அக்கா வாடா. கையில என்ன திங்கிறதுக்கு தின்பண்டமா? அட இல்ல கனி, அம்மா அத்தானுக்கும் அண்ணனுக்கும் பொங்கச்சீர் கொடுத்துட்டு இருக்கு. அதான் உங்க எல்லாருக்கும் Dress வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்தேன். இல்லை வழக்கமா அத்தை தானே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கே. இல்லை உன்னை தான் கேட்க. என்ன மூஞ்ச தொங்க விட்டுருக்கிய? என்ன பதில காண? என்னாச்சு? சிவபாலா அம்மா எங்கடா? அம்மாவுக்கு வருத்தம்க்கா. மகனுக்கு தலைப்பொங்கல் நம்ம வீட்டில் தான் அப்படி நடக்கல இல்லையா? அண்ணன் வேற இங்க வந்துடுச்சு. அந்த வருத்தத்துல அது கிளம்பி கோயிலுக்கு போயிடுச்சுக்கா. ஓ அதனால அத்தை இங்க வராதா? இல்லை இதுவும் அது பிறந்த வீடுதாம்ல, அது அப்படி பார்க்கல அப்பா. டேய் இசக்கி முத்துப்பாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா உங்க அப்பாவோட தங்கச்சியா தான் இருந்தாங்க. இப்போ மாமாவுக்கு எங்க அம்மா சம்மந்தி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. உன் அம்மாக்கே புரியல, இனிய புரிஞ்சுக்க சொல்லுத. இல்லை நீ வந்த வேலையை பாரு, சீரெல்லாம் எடுத்து விடு. போய் சரி, தட்டி எடுத்துருவாங்க போங்க. சரிண்ணே. டேய் அம்மா எப்படிடா அப்பாவுக்கு தெரியாம வந்த? கழுகுக்கு கூட சில பொருள் கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா அப்பா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாம வந்தாதான்டா ஆச்சரியம். ஆமா, இங்க ஒருத்தன் என் தங்கச்சி தங்கச்சின்னு உருகுன்னு உருகுறா. அங்க என் தங்கச்சி கோயில்ல போய் கிடக்குதா பொங்கல் எதுவுமா? இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியுது? உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா போய் உன் தங்கச்சியை கூட்டு வர வேண்டியதானே? நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளாக்கும். அப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கப்ப? நில்லு. இப்ப எசைக்கு மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தா பொங்கலை கொண்டாடுறதுக்காக 2 பேத்தையும் கூட்டிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்துருப்பாள்ல. எல்லாரும் இங்க சந்தோஷமா பொங்கலை கொண்டாடி இருக்கலாம்ல. ம், ம். ஆமா, அம்மையோட கோவத்துக்கு ஆயுசு ஒரு நாள் கூட இல்லை. கோச்சிக்கிட்டாலும் அது எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் மாமா இருக்கும். அத்தா அக்கா 2 பேரும் சேர்ந்து வாக்கா. இந்தாங்க. இல்லை இது காலை விடணும்லாம் எதிர்பார்க்காத. சின்னவங்க காலெல்லாம் விடக்கூடாது. அண்ணே மைனி சேர்ந்து வாங்க. இந்தாங்கண்ணா. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. ஏல எனக்கு எதுக்குல இது? வாங்கிக்கோங்க மாமா. ரத்னா இந்தா உனக்கும் அண்ணனுக்கும். கனி இந்தா இது உனக்கு. தேங்க்ஸ் மாமா. வீரா இந்தா உனக்கு பிடிச்ச கலரு. தேங்க் யூ. இல்லை இசைக்கு மாப்பிள்ளைய கூட்டு வா. வரேண்ணே. பாண்டி பிறந்த வீட்டு சீரெலாம் இருக்கட்டும், இந்த புகுந்த வீட்டு சீரையும் வாங்கிக்கோங்க. 2 பேரும் ஜோடியை சேர்ந்து நில்லுங்க. எம்பட்டு ட்ரெஸ்ஸு? டேய் எல்லாம் தலை பொங்கலுக்காக தான். அடுத்த பொங்கலுக்கெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சரியா? இந்த பாரு பாண்டி, என் தங்கச்சிக்கு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து சீர் செய்யறோம். அதை வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? மருமகனே இதெல்லாம் முறை, வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கிக்கங்க. இந்த வெள்ளை காட்டு. எதுக்கு மச்சான் அதெல்லாம்? இதெல்லாம் அட சம்பிரதாயம் இல்ல. மருமகனே, போட்டுக்கோங்க. இதெல்லாம் புகுந்த வீட்டு சீரு. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றது எந்த ரைட்ஸும் கிடையாதுல. இந்த வெள்ளை காட்டு.
நல்லா இருக்கேன். அப்புறம் அத்தான் எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்போமா? அப்புறம் அம்மா வந்து இதெல்லாம் கொடுக்காம நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்னு சொல்லும். வாங்க 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 எல்லாரும் வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னை விட்டு யார் போட்டோ எடுக்கிறது? இந்த வர நானும். நான் இல்லாம செல்ஃபியா? அது எப்படி? வாங்க என்ன பொங்க சோறு சாப்பிடுறதுக்கா ஓடி வந்துட்டியோ? அங்கிள் இங்க பாருங்க. முதல்ல நான் யோசிச்சேன், அதுக்கப்புறம் சோறு முக்கியமா இல்ல சங்கம் முக்கியமான ஒரு கேள்வி வந்துச்சு. சோறு தான் முக்கியம்னு ஓடி வந்துட்டேன். அது சரி. டேய் வெள்ளக்காட்டா, கரெக்டான டைமுக்கு வந்துட்டல. இதுல என்னங்க இருக்கு? வெக்கமானங்கிறது மனசுக்கு தானே, வயிற்றுக்கு இல்ல. அதனாலதான் வந்துட்டேன். இல்லை பசிக்கு சாப்பிடறதுக்கு வெக்கமானலாம் பாப்பாப்லா. நல்ல வயிறார திருப்தியா சாப்பிட்டு போல. அது நல்ல விஷயம் தான். ஆனா நான் ஒன்னும் சும்மா வரல. நான் உங்களுக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னல இது? சார் என்ன சார் அது? இதெல்லாம் உங்க தலைமுறைக்கே தெரியாத விஷயம் தான். இங்க பாரு, இதெல்லாம் தான் பொங்கல் வாழ்த்து கார்டு. இல்லை பொங்கல் வாழ்த்தா? ஏம்லா இதெல்லாம் இன்னும் விற்கானுங்களா? விற்க மாட்டாங்க பிகில, நாம தான் கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் நானே நைட் எல்லாம் உட்காந்து ஏஐல கிரியேட் பண்ணி உங்களுக்காக கார்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏ ஐயா அப்படின்டா? இருடா அவன் காட்டுவான். இது உங்களுக்கு தான் பிகில, பாருங்க. இல்லை பாத்தீங்களா? அண்ணன் ராஜகாவடி எடுக்கும் போது எடுத்தது. அடுத்து ரத்னா டீச்சர், இது உங்களுக்கு. வாங்கிக்கங்க டீச்சர். அப்பாடா. என்ன சொல்ல போறாங்களோ? என்னது இது? புத்தரா? ஆமாங்க. ஆத்திரம் வந்தா அறிவு மழுங்கிடும் சொல்லுவாங்க. அந்த ஆத்திரத்தை நீங்க குறைக்கணும்ல, அதுக்கு தியானம் தான் ஒரே வழி. அதுக்காக தான் இந்த லிட்டில் புத்தா. இது உங்களுக்கு. சீக்கிரம் இப்படி ஒரு பேரனை பெத்து கொடுத்தா எனக்கு. இது உங்களுக்கு. போலீஸ். இந்தாங்க. கனி சார். இந்த தேங்க் யூ சார். எசக்கி உனக்கு இல்லாமலா? இந்தா டேக் இட். தேங்க்ஸ். சமைக்கித புத்தரு. வைகுண்டம் அங்கிள், லாஸ்ட் பர்சன் ஆஃப் லிஸ்ட். சமைக்கித புத்தரு. இல்ல போன பொங்கல்ல இருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தியா? உங்களுக்காக தான். இல்ல சம்முவா பாத்தியா, எங்க அப்பா முருகனை குழந்தையா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கான் பாரு. எல்லாம் அவன் செயல். சார் சூப்பரா இருக்கு சார். ஆனா இத மொபைல் போன்லயே அனுப்பிச்சிருக்கலாம்ல? நோ 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 நோ, அதெல்லாம் பத்தவே பத்தாது. இப்ப நீ கையில தொட்டு பார்க்கும்போது உனக்குள்ள ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த உழைப்ப மொபைல் போன்ல வச்சு அந்த போட்டோவை தொட்டு பார்த்தா உனக்கு ஃபீல் வருமா? அது உனக்கு தெரியுமா? அப்போ நான் 9வது படிச்சுட்டு இருந்தேன், உங்க ரத்னா அக்கா 8வது. போதும். இப்ப நீங்க எதுக்கு வந்த? சாப்பிட தானே? சாப்பிட்டமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும், அவ்வளவுதான். என்ன வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சரிங்க. கோவப்படுறாங்க. கனி, சார் என்ன சார்? என்னாச்சு? வழக்கமா பிரின்சிபல் மேடம் என்ன பார்த்தா கோவப்படுவாங்க. இன்னைக்கு கோவத்தோட சேர்ந்து ஒரு சோகமும் இருக்கே, என்னாச்சு? அதுவா, எங்க அக்காவுக்கு அந்த வெங்கடேச மாமாவை பிடிக்கல, அதான். ஓ அப்படியா?
கனி மைனி சண்முகம் சரி சரி நீ போய் உட்காரு. மாயா இப்படி ஏய் உட்காரு. வீரா நீ போய் உட்காரு போ உட்காரு. சாரி. பர்னி சிஸ்டர் ஒரு நிமிஷம். பசி ஒரு மாதிரி காதை அடைக்குதுங்க. பேசாம இந்த பக்கத்துல இருந்து பரிமாறுங்களேன். அந்த பக்கம்லாம் வச்சுட்டு வந்தா லேட் ஆயிடும்ல. யாருல நான் சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல இருக்கு. புரியுது. சரி, உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? நீ பதில் சொல்லுவியா? ஓ சொல்லுவேனே. ஆனா கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் கேள்வி கேட்க கூடாது. ஓகே. இங்க பாரு. குரங்குல இருந்து மனுஷன் தோணுனான்னு ஒரு குட்டி கதை இருக்கு. ஆமா. அதுல ஒரே ஒரு குரங்கு மட்டும் இன்னும் மனுஷனா மாறாம குரங்காவே இருக்கான். அது எந்த குரங்குன்னு தெரியுமா? தெரியாதே. அந்த குரங்கு தான் இப்ப தெரியாதுன்னு தான். என்ன நகைச்சுவையா? இல்ல வெள்ளக்காட்டா காதை அடைக்குது பசிக்குது என்ன? இப்ப என்னமா கலாகதாச்சம் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடியா? இப்போ அதுல இன்னொரு குரங்கு கூட இருக்கு. யாரு? அதுதான் அந்த கேள்வி கேட்ட குரங்கு. வெங்கி மாமா அப்பளம் வேணாமா? போடலைங்க. சண்முகா எப்படி நம்ம ஏற்பாடு பட்டை கிளப்புதா? பேனர்ல எதுக்குல இப்ப ஏன் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம முருகன் போட்டோ போட்டுருக்கலாம்ல. அட சும்மா இருனே, இம்புட்டு அம்சமா இருக்கு. அண்ணே போட்டோல நல்லா உன் முகம் தீயா கெத்தா இருக்குனே. பொங்கல் சிறப்பு விழா, உரியடி போட்டி, சிறப்பு பரிசு 5 பவுன் தங்கச்செங்கலி, தலைமை தாங்கி வழங்குவது நம்ம சண்முகம். 5 பவுன். அண்ணே 5 பவுனுனா இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளவு தெரியுமா? பேசாம நானும் போட்டியில கலந்துக்கலாமா? இல்ல நீ எந்த ஊருக்காரன் தானே, தாராளமா கலந்துக்கலாம். நாளைக்கு போட்டிக்கு பேரை கொடுத்துரு. ஆமால கலந்து கட்டி தட்டி தூக்கல. அங்க போட்டிருக்கிறத படிச்சு பார்த்தியால? சண்முகம் தலைமையில விழா, அதுவும் சண்முகம் கையால பரிசு. தட்டி தூக்கல பாத்துப்போ. அப்போ அந்த தங்கச் சங்கிலிய தட்டுறோம் தூக்குறோம் பாத்துக்கங்க. அண்ணே அப்புறம் அந்த உரியடிய மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறீங்களா? பாத்தியா இலே, ஊர்காரங்களுக்குலாம் என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் உனக்கு. இஷ்டம் தான் வந்து ஆடு, இல்லைன்னா போல. நாளைக்கு நான் எப்படி வந்து அடிக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. ஓ அப்படியா? சரி இங்கே நின்று பேசிருக்கீங்க, மத்தவெல்லாம் கவனிச்சிங்களா? இந்த லைட்டுக்காரன் சீரியஸ் எல்லாம் கட்டியாச்சா? யோ மேல நல்லா தூக்கி இழுத்து கட்டியா? ஆமாமா நல்லா முடிச்சு போட்டு விடு. யோ நீ நல்லா மண்ணை இறுக்கி விடியா? ஆறுல அங்க பயங்கரமா சத்தத்தை போட்டுக்கிட்டு வேற ஆறுல அங்க பேனர் தூக்கி கட்டுறது. எனக்கு என்னமோ சனியன் குரல் மாதிரி கேக்குதே. சனியனா? அவன் இந்த நேரத்துல என்னல பண்றாங்க? பேனர் ஏதோ கட்டுற மாதிரி இருக்கு. யோ சரிஞ்சு விரிஞ்சு விழுந்துற கூடாதியா, நல்லா இறுக்கி கட்டணும். அங்கதான் அங்க நல்லா கட்டு. அண்ணாச்சி அங்க பாத்தீங்களா? சரியா இரும்பு அடிக்கிற இடத்துல கரப்பாம்பூச்சி உனக்கு என்னல வேலை? அப்படின்னா உரியடிக்க போற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேக்குற. அப்படி இங்கே பார். எங்கள் சிங்கம் உங்கள் தங்கம், மக்களின் மாவீரன், சரித்திர நாயகன், குணத்தில் கர்ணன், நிறத்தில் சூரியன், பஞ்சாயத்து தலைவர் சௌந்தரபாக்கியம். பஞ்சாயத்துக்கு முன்னாடி என்னல போட்டிருக்கு? சேத்துப்படல. அட முன்னாள் பஞ்சாயத்து தலைவரா? என்னனே முன்னாள்ன்றது மட்டும் இத்தனோடு போட்டு வச்சிருக்காவ. சௌந்தர பாண்டியன் அவர்கள் அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீரா? ஏன் சண்முகம், இந்த ஆளு போட்டியை நடத்த போறாரா இல்ல
உரியடிக்க போறாரா? என்னல சொல்லுதா அப்படி? என்ன சனியா, அலப்புறெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறியே இருக்க. சம்புவம், பேனர்னா 6 வேணாலும் வைக்கலாம். உனக்கு என்ன அதை பத்தி? 6 வேணா வைக்கலாம் தான், ஆனா வைக்கும்போது உண்மையா வைக்கணும்ல. எதுக்கு இப்படி பொய்யா பேனர் அடிச்சு விட்டுத? தங்கம் சிங்கம் மாவீரன்ட்டு உண்மையா நியாயமா கோயில் நகையை திருட்டு நாயகன் சவுந்தர பாண்டியன் தானே போனா? வேணா சம்புவம், எங்க ஐயாவை பத்தி தப்பா பேசாத. இல்ல நான் என்ன தப்பா பேசுனேன்? இல்ல நகை திருடின கேஸ்ல உங்க ஆளு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அயோக்கிய பையன்தாம்ல. அது அந்த கேஸ் தான் இன்னும் தீர்ப்பாகல. இங்க பாரு சம்புவம், நீ பிரசிடென்ட், எங்க ஐயா முன்னாள் பிரசிடென்ட். அந்த பெருமையில பேனர் வைக்கிறதெல்லாம் ஒரு தப்பா? உன் பெருமையெல்லாம் பீத்திக்கிறதா இருந்தா முன்னாள்ன்றத பெருசா போட வேண்டியது தானே. அது ஏன் எறும்பு ஊடுற மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க?